ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எங்க இருந்தாலும் உடனே வா. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கொடுத்து நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான பெருமகிழ்ச்சியை தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? என்னுடைய பேச்சை கேட்க நீயும் ஓடி வந்து விட்டாய் தானே என் செல்லமே? நான் உன்னை கைவிட்டுட்டேன், உன்னுடைய கஷ்டங்கள் எதையுமே நான் சரி செய்யலை, சும்மா உன் மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகளை மட்டும்தான் அள்ளிவிடுகிறேன் என நினைக்கிறாயா? நிச்சயமாக கிடையாது. நான் இப்போ அமைதியாக பொறுமையாக இருக்கேனா உன்னை சுற்றி இருக்கும் துரோகிகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என் தங்கமே. இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாத. எல்லாரும் தேவைக்காக தான் தேடி வருவாங்கன்னு சொல்லியும் கூட உன்னால் தவிர்க்கவும் முடியாமல் விளக்கவும் முடியாமல் எல்லாரையும் உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டதன் காரணமாக தானே இப்போ சுற்றி சுற்றி பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்துக்கிட்டே இருக்கு. அதற்காக உறவுகளே வேண்டாம் என ஒதுக்கி தள்ளவும் முடியாது என்பது எனக்கு புரியுது. ஆனால் எல்லாரும் சுற்றி இருந்தும் பிரச்சனைகள் மட்டும்தான் வருதே தவிர உறவுகளாக வேண்டிய உண்மையாக எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டும். அவங்க சுயநலமாக இருக்காங்க, அவங்க கெட்டது செய்கிறாங்க, அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்றதுக்காக உறவுகளே வேண்டாம் சொந்தங்களே வேண்டாம் என ஒதுக்கி வைக்கவும் முடியாதல்லவா? மனித வாழ்க்கையும் மனித சமூகமுமே எப்போதுமே ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதாக, ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் பாராட்டுவதாகத்தான் அமைந்திருக்கு. எல்லா விஷயங்களும் உனக்கு சுலபமாக கிடச்சிட்டா நீ அலட்சியமாக நினச்சிருவன் தான் ஒரு சில விஷயங்களை அரிதாய் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை பல பேர் குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க நீ நினைக்கிற. செய்யாத தவறுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற மாதிரி நான் செய்யாத பழியை என் மேலே போடுறாங்களே, இப்படி என்னை அவதூறாக பேசுகிறாங்களே நினைக்காத. ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போதும், ஒருவரிடம் பேசி சமாளிக்க முடியாத போதும் தான் அவங்களை எப்படி கீழே வீழ்த்தி தள்ளலான்ற விதமாக உன் மீது இப்போது தவறை வாரி குமிச்சிருக்காங்க. அப்படி உன்னை பற்றி சொன்ன குறையையும் உன்னுடைய நடத்தையும் உன்னுடைய செயலையும் அடுத்தவர் விமர்சிக்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பற்றி குறை சொல்லக்கூடிய அவர்கள் ஒன்றும் யோகியவான்கள் கிடையாது தானே? அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைக்காகவா நீ வருத்தப்படணும்? உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய பலவீனங்களையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாதன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அதை மிகவும் அலட்சியமாக நினைத்ததால் தானே இப்போது உனக்கு எதிராகவே அவர்கள் உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்துகிறாங்க. யார்கிட்ட பேசினாலும் உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ சொல்லிடுற. என்னென்ன சொல்லணும்னு உன்னையும் மீறி உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து அருவியாக கொட்டுகிறது தானே? இனிமேலாவது பேசக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்ற தெளிவோடு நீ இரு. நீ நிதானத்தை தவறவிடும் இடங்கள் எல்லாம் உன் வாழ்நாள் முழுவதும் முன்னால் திருத்தி கொள்ள முடியாத பெரும் பிழையாக உருவெடுத்து விடுகிறதல்லவா? மனிதர்களிடம் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்தால்தான் இங்கு யாரும் மனதளவில் கஷ்டப்பட மாட்டார்கள் என் செல்லமே. நீ ஒன்றும் வருத்தப்படாத. உனக்கு எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்கிறதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ ஒரு சிலரை நம்பி அவங்கள அண்டி அவங்களை நாடி போய் வாழ்ந்தா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு அடுத்தவர்களை முழுவதுமாக நம்பி எல்லாம் கிடைக்கும் என அடிமையாக வாழ்வதை காட்டிலும் யாரும் எனக்காக எதுவும் செய்ய தேவையில்லை, எனக்கானதையெல்லாம் நானே பார்த்துக்குவேன்னு திமிராய் தைரியமாய் தனியாய் வாழ்ந்து விட்டு போகலாமேன்னு செல்லமே. ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன்னை பற்றி அடுத்தவங்க குறை சொன்னால் நீ எவ்வளோ வருத்தப்படுவியோ அதே போல் தானே நீயும் இன்னொருவரை பற்றி புறம் பேசும்போது அவர்கள் மனமும் வருத்தப்படும். இதுவே நீ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிற, அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு பேசும்போது நீ சொல்வதை கேட்பவருக்கு 2 பேரை பற்றியும் உண்மை தெரிய வந்துடும். நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதும் தெரிஞ்சிடும். நீ யாரை பற்றி அவங்கக்கிட்ட குறையா சொல்கிறங்கிற 2 பேரின் குணநலனும் அவர்களுக்கு புரிய வந்துடும். அப்படி உன்னுடைய குணத்தையும் நீ யார், எப்படிப்பட்ட ஆள், என்ன செய்வ எதை செய்ய மாட்டேன்ற உன்னுடைய பலகீனத்தையும் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாமேன்னு செல்லமே. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அடுத்த வீட்டு கதையை பேசாமல் உன் வாழ்க்கை உன்னுடைய வேலை உன்னுடைய விஷயங்கள்னு உனக்கான விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்து. உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக நீ உயர்ந்து கம்பீரமாக ஜொலிக்க வேண்டும். உன்னை உயர்த்தி வாழ வைக்க நினைப்பவர்கள் முன்பாக எப்போதும் பணிவோடும் மரியாதையோடும் நீ நடந்து கொள்ளணும். இது 2ஐயும் நீ செய்தாலே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம்.